புகழ்வோம் பாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இறைவானை புகழ்வோம் பாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இந்நாளில் நம்மை அழைக்கின்றார், எல்லோரும் ஒன்றாய் கூடிடுவோம். இந்நாளில் நம்மை அழைக்கின்றார், எல்லோரும் ஒன்றாய் கூடிடுவோம். இறைவானை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இருகரம் நீட்டி அழைக்கின்றார், இதயத்தை திறந்து அழைக்கின்றார். இருகரம் நீட்டி அழைக்கின்றார், இதயத்தை திறந்து அழைக்கின்றார். உதயத்தை தேடி அலைவோரின் உள்ளத்தை தேடி அலைகின்றார். உதயத்தை தேடி அலைவோரின் உள்ளத்தை தேடி அலைகின்றார். புதிய வாழ்வில் புனிதம் பெறுவோம், புனிதன் இயேசு கொடுக்கின்றார். புதிய வாழ்வில் புனிதம் பெறுவோம், புனிதன் இயேசு கொடுக்கின்றார். இறைவானை புகழ்வோம் பாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 25ஆம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய வாசகங்கள் நம்மை மன்னிக்கவும் பிறரை ஏற்றுக்கொள்வதையும் பற்றி பேசுகின்றது. நாம் வாழ்க்கையிலே நாம் பிறர் செய்த தவறுகளையும் தெற்றுக்களையும் மன்னிக்கிறோமா என்ற கேள்வியோடு இந்த திருப்பலியிலே பங்கு பெறுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது பாவங்களை கழுவுவதற்காக நமது பாவங்களுக்கு கழுவாயாக தன்னையே கையளித்தார், நமக்கு மன்னிப்பு அளித்தார். அதே மன்னிப்பை நாம் பிறருக்கு அளிக்கிறோமா என்று சிந்திப்போம். நமது பாவங்களுக்காகவும் மன வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாமும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவல்கின்றோம். ஆண்டவராமின் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராமின் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, இம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரை தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவானின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகள் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேர தகுதி பெற எங்களுக்கு நீர் அருள்வீராக. உம்மோடு துயாவியில் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறைவசனங்கள் 6 முதல் 9 முடிய. ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும்போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டுவிடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும். அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் தம் கடவுளிடம் வரட்டும். ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனதினர். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகிலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்தது இருப்பது போல் உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன.
ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்புமிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்குரியவர். அவரது மாண்பு தம் அறிவுக்கு எட்டாதது. பல்லவி. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர், அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். பல்லவி. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். இரண்டாம் வாசகம். நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே. திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 20 மற்றும் 24 முதல் 27 முடிய. சகோதர சகோதரிகளே, வாழ்விலும் சாவிலும் முழு துணிவுடன் கிறிஸ்துவை என் உடலாய் பெருமைப்படுத்துவேன். இதுவே என் பேராவல், இதுவே என் எதிர்நோக்கு. ஏனெனில் நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே, நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே. எனினும் நான் தொடர்ந்து வாழ்ந்தால் பயனுள்ள பணி செய்ய முடியும். எனவே நான் எதை தேர்ந்து கொள்வதென எனக்கு தெரியவில்லை. இந்த இரண்டுக்கும் இடையே ஓர் இழுப்பறிவு நிலையில் உள்ளேன். உயிர் தீர்த்து கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும் என்னும் ஆவல் ஒருபுறம், இதுவே மிக சிறந்தது. ஆனால் இன்னும் வாழ வேண்டும் என்பது மறுபுறம். இது உங்கள் பொருட்டு மிக தேவையாயிருக்கின்றது. ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள், கிறிஸ்துவின் நற்செய்திக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம் திருமகனின் சொற்களை எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 20, இறைவாக்கியங்கள் 1 முதல் 16 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறிய உவமை, விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம்.
நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாள்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்றார். அவர் நாளொன்றுக்கு 1 தெனாரியம் கூலி என வேலையாள்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சில நிற்பதை கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம் வேலையாள்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார். எனவே 5 மணி அளவில் வந்தவர்கள் 1 தெனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டனர். அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களும் 1 தெனாரியம் வீதம் தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட போது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலை பளுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீரே என்றார்கள். அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் 1 தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்கு உரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்க கூடாதா? அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர் என்று இயேசு கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளை, 25வது வார ஞாயிற்றுக்கிழமை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி துவங்குகின்ற பொழுது யதார்த்தமாய் துவங்குகின்றது, முடிவடைகின்ற பொழுது முரண்பாட்டோடு முடிவடைகின்றது. ஆனால் இந்த நற்செய்தியினுடைய ஓமைக்குள்ளாக இயேசு அழுத்தமான 2 கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள முன்வருகின்றார். ஓமை அடிக்கடி கேட்ட ஒரு ஓமைதான். இந்த ஓமையினுடைய முதல் பகுதியில் யதார்த்தமான 3 நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. அது வழக்கமாய் நடைபெறக்கூடிய நிகழ்வு. அதே சமயத்தினுடைய ஓமையினுடைய பிற்பகுதியிலே 3 விதமான முரண்பாடுகள் நடைபெறுகின்றன. அது நிச்சயமாய் எந்த ஒரு தலைவனும், எந்த ஒரு நிலக்கிழாரும், எந்த ஒரு முதலாளியும் செய்யாத ஒரு முரண்பாடு. யதார்த்தமான 3 நிகழ்வுகள் என்ன? முதல் நிகழ்வு, ஒருவரை வேலைக்கு அமர்த்துகின்ற பொழுது கூலி பேசிதான் அமர்த்துவோம். உனக்கு இவ்வளவு கூலி தர இந்த வேலையை செய்யணும். இயேசு இன்றைய ஓமையில அதைத்தான் கையாளுகின்றார். திராட்சை தோட்டத்திற்கு வேலைக்கு தேடச் சென்ற அந்த தலைவன் நிலக்கிழார் காலையிலே சென்ற பொழுது இருந்த அந்த மனிதர்களை அழைக்கின்ற பொழுது இன்றைக்கு உரிய கூலியை அவர்களோடு பேசுகின்றார். அவங்களும் வராங்க, வேலைக்கு போறாங்க. இரண்டாவது, அவருடைய அந்த
யதார்த்த நிகழ்வு என்ன அப்படின்னம்னா, அவர் காலையில 9 மணிக்கு வெளியில போறார். 6 மணிக்கு வராங்க வேலைக்கு முதல் குழு. இரண்டாவது இவர் 9 மணிக்கு வெளியே செல்லுகின்றார். அங்கே சிலர் நின்று கொண்டிருக்கின்றார்கள் வேலை இல்லாம. அதை பார்த்த பொழுது அவர் அந்த மனிதர்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நேர்மையான கூலியை. இங்க கூலி எதையும் பேசல. இந்த இடத்துல எந்த விதமான அளவையும் பேசவில்லை. ஆனால் சொல்லப்படுகின்ற வார்த்தை, நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அதோடு முடித்துக் கொள்ளுகின்றார். அவர்களும் வேலைக்கு செல்லுகின்றார்கள். அதுக்கப்புறம் 12 மணி, 3 மணி, கடைசியாக ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது. மூன்றாவது, வேலை முடிவதற்கு 1 மணி நேரம் தான் இருக்குது. 5 மணிக்கு அவர் வெளியே செல்லுகின்றார். அங்கே நாள் முழுவதும் வேலை செய்யாமல் சிலர் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பார்த்து கேட்ட பொழுது அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு யாரும் வேலை தரவில்லை. அந்த இடத்துல தான் அந்த தலைவன் மூன்றாவது யதார்த்த நிகழ்வை சந்திக்கின்றான். நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள். அவ்வளவுதான். அங்கு கூலி எதுவும் பேசவில்லை, எந்த விதமான அளவும் பேசவில்லை, கூலியை பற்றிய எந்த விதமான வாக்கும் கொடுக்கவில்லை. நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள். இந்த மூன்றும் யதார்த்தமாய் நடைபெற்ற நிகழ்வுகள். இந்த ஓமையினுடைய பிற்பகுதி 3 விதமான முரண்பாடுகள் அதுக்கப்புறம் நடைபெறுகின்றன. முதல் முரண்பாடு என்ன அப்படின்னா, வேலையாள்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்கு கூலி கொடும். இது முதல் முரண்பாடு. வழக்கமாக முதலிலே வேலைக்கு வந்தவர்களுக்கு முதலிலே கூலி கொடுப்போம், இறுதியிலே வேலைக்கு வந்தவர்களுக்கு இறுதியிலே கூலி கொடுப்போம். ஆனால் இங்கு முதல் முரண்பாடு என்ன அப்படின்னா, கடைசியில் வேலைக்கு வந்தவர்களுக்கு முதலிலே கூலி கொடுக்கப்படுகின்றது. முதல் முரண்பாடு. இரண்டாவது, அவர்களுக்கு கூலியினுடைய அளவை எப்பொழுதும் பேசவில்லை. ஆனால் கொடுக்கின்ற பொழுது ஒரு தெனாரியத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றார். இந்த ஒரு தெனாரியம் அப்படிங்கிறது அந்த முதலிலே வேலைக்கு வந்தவரிடம் பேசிய ஒரு கூலி. ஆனால் கடைசியில் 1 மணி நேரம் உழைத்த அவர்களுக்கு ஒரு தெனாரியத்தை அந்த தலைவன் நிலக்கிழார் கொடுக்கின்றார். இது இரண்டாவது முரண்பாடு. மூன்றாவது, முதலிலே வேலைக்கு வந்தவர்கள் ஒரு எதிர்பார்ப்போடு வருகின்றார்கள். ஒரு தெனாரியம் 1 மணி நேரம் உழைத்தவர்கள் வாங்கினார்கள் என்றால், கிட்டத்தட்ட 12 மணி நேரம் உழைத்த எங்களுக்கு கூடுதல் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு வருகின்றார்கள். ஆனால் அங்கே கொடுக்கப்படுவது ஒரே ஒரு தெனாரியம் மாத்திரமே. இந்த 3 முரண்பாடுகள். இயேசு இந்த ஓமையை யதார்த்தத்தோடு தொடங்குகின்றார், முரண்பாட்டோடு முடிக்கின்றார். அப்படின்னா இந்த ஓமையில் இயேசு 2 விதமான மைய கருத்துக்களை மிகச்சிறப்பாக விளக்குகின்றார். ஒன்று கடவுளுடைய நீதி, மற்றொன்று கடவுளுடைய இரக்கம். கடவுளுடைய நீதி அனைவருக்கும் அவரவருக்கு உரித்தான விதத்திலே கொடுக்கப்படுகின்றது. நீதியை பொறுத்தவரை நீதி வழுவாத இறைவனாக கடவுள் இருக்கின்றார். அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு கொடுக்க வேண்டிய கூலி எவ்வளவோ அதை நான் கொடுத்துட்டேன்ல, நான் பேசிய கூலியை உனக்கு கொடுத்து விட்டேன் அல்லவா, ஒரு தெனாரியம் பேசின ஒரு தெனாரியத்தை கொடுத்து விட்டேன் அல்லவா. நீதியை பொறுத்தவரை நீதி வழுவாதவன். கடவுள் யாருக்கு எப்படிப்பட்ட நீதியை வழங்க வேண்டுமோ அவர்களுக்கு உரித்தான நீதியை வழங்கக்கூடிய இறைவன். எந்த ஒரு காலகட்டத்திலும் கடவுளிடமிருந்து வருகின்ற நீதி முழுமையானது, குறைவில்லாதது. இப்போ அந்த மனிதர்களுக்கு அவர் பேசிய கூலியை கொடுக்கின்றார். நீதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, யாருக்கு எது போய் சேர வேண்டுமோ அவருக்கு அதை சேர்ப்பிக்க வேண்டும்.
யாருக்கு எது உரிமை உடையதோ அது அவருக்கு கண்டிப்பாய் கிடைக்க வேண்டும். எனக்கு உரிமை இல்லாததை நான் ஒருவரிடமிருந்து பறித்து பிடுங்குகின்றேன் என்றால் அது அநீதி. அப்ப நீதிங்கிறது யாருக்கு எது உரியதோ அது அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். நீதியை பொறுத்தவரை கடவுள் எந்த விதத்திலும் யாருக்கும் பாதகத்தையும் அல்லது எந்த விதமான தடையையும் ஏற்படுத்த போவதில்லை. இரண்டாவதுதான் இந்த ஓமையில கூர்ந்து நோக்க வேண்டிய ஒன்று. நீதியை வழங்குகின்ற அதே கடவுள் இரக்கத்தையும் கொடுக்க வல்லவர். எப்படிப்பட்ட இரக்கம்? அதான் இன்றைக்கு நற்செய்தியே. முதலிலே வந்தவர்களுக்கு நீதியை கொடுக்கின்றார், அடுத்து வந்தவர்களுக்கு நீதியோடு கலந்த அல்லது இரக்கத்தோடு கலந்த நீதியை கொடுக்கின்றார். காரணம், ஒரு தெனாரியம் கூலி அப்படிங்கிறது ஒரு நாளைய செலவு, ஒரு குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த செலவு. 9 மணிக்கு வந்தவர்கள், 12 மணிக்கு வந்தவர்கள், 3 மணிக்கு வந்தவர்கள், 5 மணிக்கு வந்தவர்கள், 6 மணிக்கு வந்தவர்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கின்றது. அவர்களுக்கு உரித்தான நீதியை ஒரு தெனாரியம் வீதம் கொடுத்தாகிவிட்டது. அதே சமயத்தில் மற்றவர்களுக்கும் குடும்பம் என்று இருக்கின்றது, மற்றவர்களுக்கும் செலவுகள் இருக்கின்றன, மற்றவர்களுக்கும் பொறுப்புகள் இருக்கின்றன. எனவே அந்த தலைவன் நிலக்கிழார் அவர்களை உற்று நோக்குகின்றார். இயேசு அந்த மனிதர்களை உற்று நோக்குகின்றார். இறைவன் அவர்களை கூர்ந்து நோக்குகின்றார். அவர்களுக்கு இருக்கின்ற தேவைகளை கூர்ந்து நோக்குகின்றார். இப்பொழுது அவருடைய இரக்க பெருக்கத்திலிருந்து நீதியை கொடுக்கின்றார். அதான் கடவுளுடைய இரக்கம். நீதியை மாத்திரமே கொடுக்கின்றவர் அல்ல கடவுள். அப்படின்னா இந்த உலகத்து நீதிபதிகளுக்கும் இந்த உலகத்தில் இருக்கின்ற நடுவர்களுக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். நீதியை மாத்திரம் கொடுக்கின்றவர் கடவுள் அல்ல, மாறாக நீதியோடு கலந்த இரக்கத்தை வலியுறுத்தி கொடுக்கின்றவர் தான் கடவுள். அந்த மனிதர்களுடைய வாழ்க்கை சூழலை உற்று நோக்குகின்றார். அவர்களுக்கு தேவை எதுவோ அதை அவர்களுக்கு கொடுக்கின்றார். அவர்களை உழைக்காமல் அல்லது எந்த விதமான வேலையும் செய்யாமல் இலவசமாக கொடுக்கவில்லை. அவர்கள் செய்த வேலை ஒரு பக்கம், ஆனால் அதே சமயத்தில் அவர்களுக்கு இருக்கின்ற பொறுப்புகளும் செலவுகளும் அவர்களுக்கு இருக்கின்ற கடமைகளும் இன்னொரு பக்கம். எனவே அந்த கடமையை செய்யக்கூடிய, பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய, செலவுகளை கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தொகை, ஒரு தெனாரியத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றார். அதான் கடவுளுடைய இரக்கத்தோடு கலந்த நீதி. கடைசியில் 1 மணி நேரம் வந்தவர்களுக்கும் ஒரு குடும்பம் இருந்தது. அவர்களையும் கூர்ந்து நோக்கி அவர்களுக்கும் ஒரு தெனாரியத்தை கொடுக்கின்றார். யாருக்கு எது தேவையோ அவர்களுக்கு அதை கொடுக்கின்றவர். அதனாலதான் கடவுளுடைய தராசு தட்டு அப்படிங்கிறது நாம் பயன்படுத்துகின்ற தராசு தட்டு அல்ல. நாம் பயன்படுத்துகின்ற தராசு தட்டுல 2 தட்டுக்களும் சமமாக இருந்தா தான் அது நீதி. கடவுளுடைய தராசு தட்டுல எங்கே ஒரு மனிதன் குறைவை சந்திக்கின்றானோ அந்த மனிதனுக்கு நிறைவை கொடுப்பதா கடவுளுடைய தராசு தட்டு. அதான் கடவுளுடைய இரக்கம். அதனாலதான் இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கு எஸ்ஐயா நூல் மிக அழகாக சொல்லுகின்றது, என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல. கடவுள் வித்தியாசமாக, அதே சமயத்தில் அவருடைய சிந்தனை மனிதனுடைய சாதாரண எண்ணங்களை தாண்டிய சிந்தனைகள். எனவே இன்றைக்கு கடவுள் நமக்கு முழுமையாக கொடுக்க காத்திருக்கின்றார். ஐயோ எனக்கு எதுவும் இல்லையே என்று சொல்லி, அதனாலதான் அவரு எந்த இடத்துல முறையாக பேச வேண்டுமோ அந்த இடத்துல உறுதியாக பேசுகின்றார். கடைசியில வந்தவர், கடைசியில கூலி வாங்க வந்தவங்க, நாங்க நாள் முழுதும் உழைத்தோமே, எங்களை போய் அவங்களோட சேர்த்துட்டீரே புலம்புகின்றார். எங்களுக்கு கூடுதல் கிடைக்காதா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கேட்கின்றார். அந்த இடத்துலதான் கடவுள் நீதியை கடைபிடிக்கின்றார். உனக்கு பேசியதை நான் கொடுத்துட்டேன். அதே சமயத்தில் அவர்களுக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அது எனக்கு தெரியும், நான் கொடுத்துக்குவேன். நான் நல்லவனா இருக்கிறதுனால உனக்கு பொறாமையா? அந்த மனிதர்களுக்கு காட்ட வேண்டிய இரக்கத்தை நான் காட்டினேன், அதனால் உனக்கு பொறாமையா?
அந்த மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்புகளையும் கடமைகளையும் நான் கொடுத்திருக்கின்றேன், அதனால் உனக்கு பொறாமையா? தெளிவா கேட்கிறார். இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். நீதி ஒரு பக்கம், நீதியோடு கலந்த இரக்கம் இன்னொரு பக்கம். நம்முடைய பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் எது நீதி, எது நீதியோடு கலந்த இரக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இன்றைக்கு வெற்று சட்டங்களை நாம் கடைபிடித்து நீதியை நிலைநாட்டுகின்றோம் என்று சொல்லுகின்றோம். அதுல கூட குறைபாடு இருக்குது, அதுல கூட லஞ்சமும், அதுல கூட பல்வேறு விதமான தவறான நடவடிக்கைகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கம் சட்டங்களை மட்டுமே முன்னிறுத்துகின்ற ஒரு சமூகமாக நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் கடவுள் உருவாக்குகின்ற சமூகத்துல சட்டங்களையும் நீதியை மாத்திரமல்ல, நீதியோடு கலந்த இரக்கத்தை ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கின்றார். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். நம்மை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். அது மாத்திரம் இல்ல, இன்றைக்கு மீட்பு அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமா சொல்றார். எல்லாருக்குமே உரித்தானது. ஒரு தெனாரியம் அப்படிங்கிறது மீட்பு, ஒரு தெனாரியம் அப்படிங்கிறது விண்ணக வாழ்வு, இறையாட்சி. இந்த இறையாட்சி அப்படிங்கிறது பாரம்பரியமாக மரபு ரீதியாக நாங்கள் இருக்கின்றோம். எனவே எங்களுக்கு மட்டும்தான் இறையாட்சி, எங்களுக்கு மட்டும்தான் கடவுளுடைய அருள், எங்களுக்கு மட்டும்தான் விண்ணகத்தினுடைய பேரின்பம். இல்லை, இறையாட்சியும் விண்ணக பேரின்பமும் எல்லா மனிதர்களுக்கும், எல்லா சமயங்களுக்கும், எல்லா மதங்களுக்கும், எல்லா ஜாதிகளுக்கும், மொழிகளுக்கும், இனங்களுக்கும் உரித்தான ஒன்று என்பதை இயேசு மீண்டுமாய் இன்னொரு கோணத்தில் தெளிவுபடுத்துகின்றார். எனவே இந்த மையக்கருத்தை நாம் புரிந்து கொண்டவர்களாக நீதியோடு கலந்த இரக்கத்தை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளவும், இறைவனுடைய அருளும் ஆற்றலும் எல்லோருக்கும் சமமாக பிரித்து கொடுக்கப்படுகின்ற பொழுது, எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படுகின்ற பொழுது, அதிலே குற்றம் காணுகின்ற மனநிலையை விடுத்து அதை நாம் நல்ல மனநிலையோடு ஏற்றுக்கொள்ளவும் இந்த திருப்பலியில நம்பிக்கையோடு மன்றாடுவோம். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுவோம். வானமும் பூமியும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனுவானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவாராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம், பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது ஒன்றிணைந்து தொடங்கும் இப்போது மன்றாட்டுக்களில் நமக்காகவும் நமது தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். அன்பு தந்தையே, எம் இறைவா, உம் திரு அவையில் உள்ள அனைத்துறத்தினரும் இயேசு தன் இறுதி மூச்சு வரை மன்னிப்பதை தன் சுவாசமாவது போல தங்கள் வாழ்வில் எண்ணங்களை தாண்டி, கணக்கைகளை எல்லாம் தாண்டி எப்போதும் மன்னிக்கவும், ஒருவர் ஒருவரை நட்பு பாராட்டவும்,
உள்ளதை உள்ளது போல் ஏற்றுக்கொண்டு மன்னிப்பதலாயே நாம் மன்னிப்பு பெறுகிறோம் என்பதை உணர்ந்து செயல்பட தேவையான ஞானத்தை நிறைவாக பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே, எம் இறைவா, எம் குடும்பங்களில் பிறருடைய குற்றங்கள் குறைகளை நினைத்து கொண்டிருப்பவர்கள் கோபம், பழிவாங்குதல் போன்ற எதிர்மறை சிந்தனைகளுக்கு அடிமைகளாகி தங்கள் உள்ளத்தையும் உடலையும் பாழ்படுத்தி கொள்ளாமல் அனைவரும் மன்னிப்பின் மேன்மையை உணர்ந்து அதையே சுவாச காற்றாக மாற்றி இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி நிறைந்திட தேவையான அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்னிக்கும் மகத்துவமிக்க எம் இறைவா, எமது நாட்டு அரசியல் தலைவர்களுக்காக வேண்டுகின்றோம். அவர்கள் மக்களின் தேவையை உணர்ந்து மக்களின் வாழ்வாதாரங்களை உயர்த்தி அனைவரும் ஏற்றுத்தாழ்வற்ற சமுதாயத்தை கண்டடைய செய்திடவும் சமூக உறவில் ஒன்றுபட்டு வாழ வழிவகுக்க செய்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமூக மாற்றத்தின் நாயகனே எம் இறைவா, உலகெங்கும் கோபத்தாலும் வெறுப்புணர்வாலும் பிளவுபட்டு சிதறடிக்கப்பட்ட உம் மக்களை கண்ணோக்கி அருளும். பகைமையற்ற மறந்து எப்போதெல்லாம் பிறருக்கு மன்னிப்பை வழங்குகிறோமோ அப்போதெல்லாம் மன்னிப்பை பெறுகிறோம் என்பதை அனைவரும் உணர்ந்து மன்னிப்புடன் வரும் ஆழ்ந்த அமைதியை நிறைவாழ்வை பெற்று வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாற்றத்தை விரும்பும் எம் இறைவா, மீண்டும் ஆலயம் வர அழைத்தவரை இந்த தொற்று நோயின் தாக்கத்திலிருந்து இவ்வுலகை காக்கவும் மக்கள் அனைவரும் தம் பணிகளை தொடர பயமற்ற நோயற்ற சூழலை உருவாக்க தேவையான அரசியல் பொருளாதார வளர்ச்சியை பெறவும் மீண்டும் சமூக உறவுகள் தலைத்திடவும் உம் அருள் ஆசிரை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நிமிடம் மௌனமாக நின்று நமது உள்ளத்தின் ஜெபங்களை கேட்கும் இறைவனிடம் நமது ஜெபங்களையும் நமது குடும்பத்தையும் அகில உலகத்தையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இல்லாமல் அன்பு இறைவன் நம் மீது இரக்கம் காட்டவும் நாம் அனைவரையும் இந்த மீளா துயரிலிருந்து மீட்டெடுக்கவும் அருள் வேண்டி ஜெபிப்போம். இனி வரும் காலங்களில் நமது சமூகத்தை பிளவுபடுத்தும் ஒவ்வொரு ஆதிக்க சக்திகளும் தீய சக்திகளும் அகலவும் மக்கள் அனைவரும் ஒரே உள்ளத்தோடும் ஒரே சிந்தனையோடும் வாழவும் ஜெபிப்போம். இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலம் என்னும் மாலயம், நானும் மதிலோராகமம். அகிலம் என்னும்
என்னும் ஆலயம் நானும் மாதிலோராகமம் உள்ளம் எந்தன் உள்ளம் அது என்னாலும் முன்னில்லமே உள்ளம் எந்தன் உள்ளம் அது என்னாலும் முன்னில்லமே படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம் நானும் முந்தன் கை வண்ணம் கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. சகோதர சகோதரிகளை, நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலியானது எல்லாமல் ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்களின் காணிக்கைகளை கனியுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகிறார்களோ அவற்றை விண்ணகல் கொடைகளால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்த முன்னைய பாவ நிலையிலிருந்த மனிதனை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூத அனைத்து புனிதர்களோடும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான இறைவா, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஒளியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரிகளின் ஆன்மாக்களையும், விடுதலைக்காக விதைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய ஈழத்தமிழ் உறவுகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவில் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமேற்பரம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குறைகள், குற்றங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கை கண் நோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப
அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்திருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். வாழ்வழிக்கும் மீட்பளிக்கும் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இன்றும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுள் அளித்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த நம் ஆண்டவர் இயேசுவின் வாழ்வு தரும் திருவுடலும் மீட்பளிக்கும் திருக்கிண்ணமும் இந்த ஆண்டவரின் விருந்திற்கு அளிக்க பெற்ற பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திறத்த நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. என்னை சுமப்பதனால் இறைவா சிறகுகள் முறிவதில்லை, அள்ளி அணைப்பதனால் இறைவா உன் அன்பு குறைவதில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா உன் சிறகுகள் முறிவதில்லை, அள்ளி அணைப்பதனால் இறைவா உன் அன்பு குறைவதில்லை. ஆயிரம் மின்னல் இடித்திட்ட போதும் வானம் கிழிவதில்லை, ஆயிரம் மைல்கள் நடந்திட்ட போதும் நதிகள் அழுவதில்லை, நதிகள் அழுவதில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா சிறகுகள் முறிவதில்லை. கருவை சுமக்கும் தாய்க்கு என்றும் குழந்தை சுமையில்லை, கருவிழி சுமக்கும் இருவிழி அதற்கு இமைகள் சுமையில்லை. கருவை சுமக்கும் தாய்க்கு என்றும் குழந்தை சுமையில்லை, கருவிழி சுமக்கும் இருவிழி அதற்கு இமைகள் சுமையில்லை. மதுவை சுமக்கும் மலர்களுக்கென்றும் பனித்துளி சுமையில்லை, மதுவை சுமக்கும் மலர்களுக்கென்றும் பனித்துளி சுமையில்லை. வானை சுமக்கும் மேகத்திற்கென்றும் மழைத்துளி சுமையில்லை, மழைத்துளி சுமையில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா உன் சிறகுகள் முறிவதில்லை, அள்ளி அணைப்பதனால் இறைவா உன் அன்பு குறைவதில்லை. ஆயிரம் மின்னல் இடித்திட்ட போதும் வானம் கிழிவதில்லை,
1000 மைல்கள் நடந்திட்ட போதும் நதிகள் அழுவதில்லை, நதிகள் அழுவதில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா உன் சிறகுகள் முறிவதில்லை, அள்ளி அணைப்பதனால் இறைவா உன் அன்பு குறைவதில்லை, அன்பு குறைவதில்லை. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, வருகின்ற வாரம் முழுவதும் தொடர்ந்து அந்தந்த அன்பியங்களுக்கு அந்தந்த பகுதிகளிலே திருப்பலியானது நடைபெறும். எனவே அனைவரும் சிறப்பாய் கலந்து கொண்டு ஆண்டோருடைய அருள் பெற அன்போடு வேண்டுகின்றேன். அதே போல கடந்த 5 வருடங்களாக பல்வேறு காரியங்களை நாம் முன்னெடுத்தோம். நம்முடைய ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் நாம் அலசி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இன்றைக்கு இந்த பகுதியில் பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவு செய்து இன்னும் பல புதிய திட்டங்களை நாம் துவங்கி இருக்கின்றோம். குடிதண்ணீரில் தொடங்கி அது வீட்டு திட்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்திலே பல திட்டங்களை நாம் நிறைவு செய்து மக்களுக்கு தேவையானதை கொடுத்திருக்கின்றோம். இறையாட்சி என்ற ஒரு இனிய ஆட்சியை இந்த மண்ணிலே ஒவ்வொரு சூழலிலும் தலங்களிலும் நாம் கொடுத்து கொண்டு வருகின்றோம். எனவே இந்த சூழலில் அந்த திட்டங்கள் மாத்திரமல்ல, புதிய திட்டங்களையும் நாம் இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையில் நம்முடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் தொடர்ந்து இருக்க வேண்டும். இடையிடையே பரப்பப்படுகின்ற வதந்திகள் அல்லது தவறான செய்திகள் இவற்றை நம்பி நாம் ஏமாந்து போய்விடக்கூடாது. மாறாக நாம் எதை செய்து கொண்டிருக்கின்றோமோ அதை புரிந்து கொண்டு உறுதியாக முன்னோக்கி பயணிக்க வேண்டும். பல நேரங்களிலே காழ்ப்புணர்வும் அரசியல் பொறாமையும் இன்றைக்கு நம்மையும் நம்முடைய பகுதியையும் நம்முடைய சமூகத்தையும் வஞ்சித்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஒரு பின்னணியில் நாம் தொடர்ந்து ஒன்றுபட்டு ஒரே உணர்வோடு இந்த பகுதியினுடைய அனைத்து மக்களும் இணைந்து போராடி இனியும் பல நல்ல காரியங்களுக்கான ஒரு முன்னேற்ற பாதையை நாம் வகுத்து கொடுப்போம். வாழ்வதும் எழுவதும் நம்முடைய சந்ததியாகவும் தலைமுறையாகவும் இருக்கட்டும். இறுதி ஜெபத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமது இடையறாத உதவியை கனிவுடன் என்றும் வேண்டுகின்றோம். அதனால் மீட்பின் பயனையும் மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்வில் பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். அதன் பலனாக எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றி எம்முடைய இல்லங்களுக்கு
இல்லங்களுக்கு சுத்தமான பாதுகாக்கப்பட்ட குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்ட நெடிய போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திலே இந்த பகுதிக்கு தேவையான 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி நீர் ஆதாரத்தையும் பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து இத்திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக நிறைவேற்றப்பட்டு எம்முடைய பகுதி வாழ் மக்கள் அனைவரும் நலமும் வளமும் பெற்றுக் கொள்வார்களாக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தோம் உந்தன் பாதத்தில். இயேசுவின் தாய் மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தோம் உந்தன் பாதத்தில். இயேசுவின் தாய் மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம்.